நல்லா யோசிங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதான் நீட். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேச தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, இதான் நீட்டு. அப்போ இதுல இதுல 716 மொத்தமா இருக்கு. 716 450 இது எடுக்கிறவனுக்கெல்லாம் சீட்டு, ரைட்டு. ஃபெயில் ஆனவன், 0 மார்க் எடுத்தவன், இவனெல்லாம் கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்றான்னா அவனுடைய அர்த்தம் என்னது? இந்த மோடியை பிரில்லியன்ட் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா நீங்களே? உங்களை பார்த்து கேட்குறேன், இது பேர் எலிஜிபிலிட்டியா? அது இதுதான் என்ட்ரன்ஸ் டெஸ்டா? எலிஜிபிலிட்டி வேர் இட் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட் பை மார்க் செக்யூர்ட் இன் தட் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன். ஆனா மார்க்கே வாங்காத பையன் எல்லாம் சீட்டெல்லாம் முடிச்சுட்டாச்சுங்க, அவ்வளோதான, மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டை தான் இருக்குது, 30 லட்சம் கொடுத்தா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேரலாம். இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. அதிகமாக மார்க் வாங்கின பையன் சீட்டு கிடைக்கல, ஏன்னா அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லை. அவனுடைய ஃப்ரெண்டு ஆனால் அவனை விட 100 மார்க்கு கம்மி, அவங்க அப்பா கிட்ட பணம் இருந்தது, அவன் போய் சேர்த்துட்டான். அவன் தான் சொன்னான், இது என்ன அநியாயம். அந்த பையன் சொன்னான், சேர்ந்த பையன் சொன்னான், என் நண்பன் என்னை விட நல்லா படித்தா நிறைய மார்க் எடுத்தான், ஆனால் அவனுக்கு அந்த சீட்டை பெற்றுத்தரக்கூடிய வசதி அவங்க அப்பா இருக்குல்ல, எங்கள் அப்பா இருக்கு இருந்துச்சு. அப்போ இதில் ஏழை எளியவர்கள் எல்லாம் கூட வர முடியும் அப்படின்னு பிஜேபிக்காரனா இங்கெல்லாம் புளிக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படியே நடக்குது. இவ்வளவு குளறுபடிக்கும் தாண்டி இந்த மருத்துவ கணக்குக்காக போகிற மாணவர்கள் சல்வார் கமிஷனர் மேலே போடக்கூடிய துப்பட்டாவை கூட போடக்கூடாது, உருவி வச்சிடறான். அன்னைக்கு பார்க்குறேன், தலை பின்னாடி பின்னல் போட்டிருக்கால, பின்னல் கூட போடலை அந்த பொண்ணு, அப்படியே தான் வாரி விட்டுருக்கா. அதை முன்னாடி ஒரு முறையும் பின்னாடி ஒரு முறையும் வச்சு மெட்டல் டிடெக்டரால் தேய்க்கிறான். எவ்வளவு கேவலம் பாருங்களேன். இதிலெல்லாம் சொறி வச்சுட்டு எடுத்து விட்டடிப்பாங்களா? ஏதாவது நாகரிகமாக நடத்துகிறானுங்களா பாருங்க. எல்லாம் திட்டமிட்டு மாணாக்கர்களை அவமானப்படுத்தி பதட்டப்படுத்தி ஹாலில் உட்கார வச்சு, ஏன்னா இவனுக்கு ஃபெயிலியர் ஆகணும், அவன் வந்துட்டு தோற்று போகணும், அப்போ தான் மறுபடியும் ரீஎன்ட்ரன்ஸு. அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு, முதல் அட்டம்ப்ட்டுக்கு 1.5 லட்சம்னா அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு 3 லட்சம் கொடுக்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், முதலீட்டாளர் சம்பாதிக்கணும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதான் இங்கே நடக்குது.